Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எனக்கு 1/4 கிலோ மட்டன் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு blend பண்ணி எடுத்துக்கிறேன். கொத்துக்கறியாக இருந்தால் ரொம்ப ஈஸி. எனக்கு இன்றைக்கி இந்த மட்டன் தான் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா அடித்து எடுத்துக்குவோம். நல்லா blend ஆயிடுச்சு. நல்ல குட்டி குட்டி பீஸாக ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதுக்கு தேவையானதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் பேன் ஹீட் ஆகவும் நம்ம அடித்து வச்ச மட்டனை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன்லேருந்தே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியெலாம் வற்றுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கருகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆறவும் நம்ம மிக்சியில் போட்டு இன்னும் ஒரு blend பண்ணிப்போம். நல்லா அடித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம அடித்து வச்ச அந்த சோம்பு, பட்டை இதெல்லாம் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணலை. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு எடுத்துருவோம். பேன் நல்லா ஹீட் ஆகவும் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிட்டோடனே நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த பால்ஸை ஒவ்வொன்றா தனித்தனியாக சேர்த்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து உடையாமல் எல்லா பால்ஸையும் திருப்பி விடுங்க. நம்ம மட்டன் கோலா உருண்டை ரெடி. இதே போல் நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.